இன்ஸ்டாகிராம்ல நீங்க டெலிட் பண்ண ஸ்டோரியை வந்து எப்படி பாக்குறது அண்ட் நீங்க டெலிட் பண்ண அந்த ஸ்டோரியை எப்படி ரீஸ்டோர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஆப் ஓபன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இங்க வந்து யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து ரீசென்ட்லி டெலிட்டட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டெலிட் பண்ண அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து பாத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதை நீங்க ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா வந்து 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து காட்டும், அந்த ரீஸ்டோரை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணதுமே திருப்பி ரீஸ்டோர் கேட்கும். ரீஸ்டோர் கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா வந்து ரீஸ்டோர் வந்து ஆயிடும். இந்த ரீசென்ட்லி டெலிட்டட் அப்படின்றதுல நீங்க டெலிட் பண்ண ஸ்டோரி பாத்தீங்கன்னா வந்து 30 டேஸ் வரைக்கும் தான் வந்து இருக்கும். 30 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிருந்தும் பாத்தீங்கன்னா அது வந்து பர்மனண்டா வந்து டெலிட் ஆயிடும். அதையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ 30 டேஸ்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதுல போயிட்டு அந்த ஸ்டோரியை பார்த்துக்க முடியும், அதை ரீஸ்டோருமே வந்து பண்ணிக்க முடியும். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.